இந்த கதை உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற கதையாக இருக்கும். நேரம் கடன் கொடுக்கும் கடை. அந்த கடை ஒரு தெருவில் இல்லை. வாழ்க்கையில் இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று மனசுக்குள் நினைக்கிறவர்களுக்கு மட்டுமே அது தெரியும். கடையின் பெயர் நேரம் கடன் கொடுக்கும் கடை. கார்த்திக், வயது 42. நல்ல வேலை, குடும்பம், சமூக மரியாதை எல்லாம் இருந்தது. ஆனா மனசுக்குள் ஒரு வெறுமை. எடுத்த சில முடிவுகள், எடுக்காத சில முடிவுகள், இரண்டும் சேர்ந்து அவனை தினமும் குத்தின. ஒரு இரவு மழையில் நனைந்தபடி நடந்தபோது அந்த கடை அவன் கண்களுக்கு பட்டது. உள்ளே சென்றதும் ஒரு பெண் இருந்தாள். அவள் கார்த்திக்கிடம், உங்களுக்கு எவ்வளவு நேரம் வேணும் என்று அவள் கேட்டாள். எதுக்காக என்று கார்த்திக் கேட்டான். உன் வாழ்க்கையிலிருந்து எடுக்கலாம்னு நினைக்கிற தருணத்துக்கு திரும்ப போவதற்கு என்றாள். கார்த்திக் யோசிக்கவே இல்லை. 10 வருடம் முன்னாடி என்றான். அவள் சிரித்தாள். நேரம் இலவசமில்லை. பணம் வேண்டாம், உன் நினைவுகள் போதும். ஒரு ஒப்பந்தம் எழுதப்பட்டது. அடுத்த நிமிடம் கார்த்திக் 32 வயது. அந்த காலத்தில் அவன் செய்த மாற்றங்கள். ஒரு தொழில் தொடங்கினான், ஒரு உறவை காப்பாற்றினான், தன் பயத்தை எதிர்கொண்டான். ஆனா ஒவ்வொரு மாற்றத்துக்குப் பிறகும் அவனுக்கு ஒரு நினைவு மறைந்தது. அம்மாவின் சிரிப்பு, மகனின் முதல் வார்த்தை, மனைவியின் குரல். கடைசியில் அவன் வெற்றி பெற்ற மனிதன். அந்த கடை மீண்டும் தோன்றியது. இப்போ புரியுதா என்று அந்த பெண் கேட்டாள். நேரத்த மாத்தினா நீ மட்டும் மாறமாட்ட, உன்னோட உணர்ச்சிகளும் விலை கொடுக்கும். கார்த்திக் கண்களை மூடினான். எல்லாத்தையும் திருப்பிக் கொடு, நான் என் வாழ்க்கையோடே வாழ்கிறேன் என்று கூறினான். ஆனால் கண் திறந்தபோது அவன் மழையில் நின்றபடியே இருந்தான். கடை இல்லை, ஆனா மனசுக்குள் ஒரு தெளிவு. அந்த நாள் முதல் அவன் நேரத்தை திருத்த முயலவில்லை. நிகழ்காலத்தை முழுமையா வாழ ஆரம்பிட்டான். வாழ்க்கையில் தவறுகள் இருக்கலாம், ஆனா நேரத்தை மாற்ற முயன்றா நம்மை மனிதராக்கும் நினைவுகளையே இழக்க நேரிவும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் எதை மாற்றுவீர்கள் என்று கமெண்டில் பதிவிடுங்கள்.